தடை செய்யப்பட்ட வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டால் அதனை கண்டறிந்து எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், இதில் விளக்கமாக பார்க்கலாம். வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த பேருந்துகள்ல மீறி பயணம் செய்தால் அதற்கு போக்குவரத்து துறை பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நிலையில நாம எப்படி அந்த பஸ்ஸஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். அதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் அந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் இருக்கு. அது தமிழ்நாடு அரசினுடைய சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய இணையதளமான www.tnsta.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இந்த டேப்ல இந்த லிஸ்ட் ஆஃப் அதர் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் ஆம்னி பஸ்ஸஸ் flying within தமிழ்நாடு in violation of AITP rules அப்படிங்கிற இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸஸோட ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 838 பேருந்துகளினுடைய டீடைல்ஸ், அதாவது வாகன பேருந்தினுடைய நம்பர் உட்பட எந்த பேரில் அது பதிவாகி இருக்கு அப்படிங்கிற இந்த ஃபுல் டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஒருவேளை நீங்க ஆப் மூலமாகவோ அல்லது ஆன்லைன்லயோ உங்களோட பஸ் டிக்கெட்டை நீங்க புக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எஸ்எம்எஸ்லயும் அந்த பஸ்ஸோட டீடைல்ஸ் வரும் வித் நம்பர். அந்த நம்பரை கொண்டு வந்து நீங்க இந்த பட்டியலில் அந்த நம்பர் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இந்த PDF டேபுக்கு வந்த அப்புறமா Ctrl F கொடுத்து உங்க பஸ் நம்பரை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேருந்து இந்த பட்டியலில் இருக்கா அப்படிங்கிற டீடைல் தெரிஞ்சிடும். ஒருவேளை இருந்தால் நீங்க உடனடியாக அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறது தான் நல்லது. அதையும் மீறி அந்த பஸ்ல டிராவல் பண்ணா போக்குவரத்து துறை ரைட் பண்ணும்போது அந்த பேருந்தை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த பேருந்தை சீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நடுவழியில இறக்கிவிடப்படுவதற்கான சூழலும் இருக்கு. எனவே அப்படியான சிக்கலை எல்லாம் தவிர்ப்பதற்கு நாம டிக்கெட் முன்பதிவு பண்ணா உடனடியாக இந்த tnsta.gov.in என்கிற இணையதளத்தில் நாம புக் பண்ண பேருந்து அந்த தடை செய்யப்பட்ட பேருந்துகளின் பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்றது நல்லது.